ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 12/6/2026 இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய மறைந்த திரு நவீனா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மதிப்பிற்குரிய நவீனா சார் அவங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். ஆனா அவங்க நம்ம கிட்ட இல்லை, இறைவனடி சேர்ந்துட்டாங்க. நவீனா சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல எம்பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல மனதார வேண்டிக்கிறோம். நவீனா ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா ஐயா இன்னைக்கு இறைவனிடத்துல சரணாகதி அடைஞ்சிட்டாரு. ஸோ ஐயாவுக்காக, ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி, அவங்க பிரிவால் வாடும், ஐயாவுடைய நினைவாகவே இருக்காங்க. அவங்க பிரிவால் வாடும் அவங்க அண்ணன் விஸ்வநாதன் ஐயா மற்றும் அவங்க நண்பர்கள், அவங்க பிரிவால் வாடும் அவங்க அண்ணன் விஸ்வநாதன் ஐயா மற்றும் அவங்க நண்பர்கள் சதீஸ்வரன், கௌஷி, குமரேசன் சில்லி, ஹெர்வின் பிள்ளை, தேவேந்திரன், தினேஸ்வரன், குகன் செந்தில், கவின், மனோ, அவங்க நண்பர்கள். இவங்க எல்லாருமே அவங்களுடைய பிரிவால, அவங்களுடைய பிறந்த நாள்ல, இன்னைக்கு இறந்த அவருடைய நண்பருடைய பிறந்த நாள்ல அவருடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அன்னதானம் கொடுத்த அவங்க நண்பர்கள், அவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். நவீனா ஐயா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு மனதார வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த அவங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறணும். நவீனா ஐயா அவங்க எங்கிருந்தாலும் உங்க கூடயே இருப்பாரு. ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்களில் வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. ஐயா எல்லாரும் சாப்பிடலாம், சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம. வெளியில இருக்கிறவங்க உள்ள வாங்க, வெளியில இருக்கிறவங்க உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க வாங்க. சிவாய நமக. இன்னைக்கு 12/6/2026 இன்றைய தினம் திரு நாராயணன்
ஐயா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மறைந்த திரு நாராயணன் ஐயா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய நாராயணன் ஐயா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு அண்ணாமலையம்மன் பொற்பாதங்களில் வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தார் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நாராயணன் ஐயாவுக்காக பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்வோம். அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்வோம். திரு நாராயணன் ஐயா அவங்களுடைய நினைவாக, அவங்களுடைய ஆத்மா சாந்திக்காக அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையின் அருளால அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மறைந்த திரு நாராயணன் ஐயா அவங்களுக்காக மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நம சிவாய நமக. அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள், நன்றி கலந்த வணக்கங்கள். ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு ஐயாவுக்கு இறந்துட்டார்ல, அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால அவருடைய நினைவாக அவங்க நண்பர்கள் கொடுத்துருக்காங்க. நவீனா ஐயா ஆத்மா சாந்தி அடையணும். நவீனா சாந்தி அடைய அருணாசலேஸ்வரர் கருணை தெரியட்டும். அவர்களுடைய நண்பர்கள் அனைவரும் உடல் நலமும் மனவளமும் பொருள் வளமும் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நவீனா ஐயா, நவீனா சாருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஐயா ஆனால் மறைஞ்சிட்டாரு. ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக அவங்க நண்பர்கள் கொடுத்துருக்காங்க. விஸ்வநாதன் அவங்க அண்ணன், விஸ்வநாதன் அண்ணனுடைய நண்பர்கள் அனைவரும் கொடுத்துருக்காங்க. நவீனா ஐயாவுக்காக பிரார்த்தனை பண்ணிங்க. நவீனா ஐயா சென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களில் நம்ம பக்தகுடிகள் அனைவருக்கும் அன்னம்பாளிக்கு உதவுகின்ற அவருடைய அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் உத்தராத உறவினர்கள் சீரும் சிறப்பாக நோய்நொடியில் நீண்ட காலம் பல்லாயிரத்து ஆண்டு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒன்றே ஃபுட்டு சார்பாகவும் ஒன்றே ஃபுட்டு நிறுவனத்தார் அனைத்து ஊழிய பெருமக்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் நீடோடி வாழ முக்கண்ணன் ரிச்சருடைய வாழ்த்து பலமாற உறுதிக்கிறேன். திரு நாராயணன் ஐயா அவங்க முதலாம் ஆண்டு நினைவு தினம். ஐயா இறந்துட்டாரு. ஐயாவுடைய நினைவு தினம். ஐயாவை ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தினர் கொடுத்துருக்காங்க, அவங்க மனைவி கொடுத்துருக்காங்க. ஐயா ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கங்க. ஈஸ்வரன் கருணையினால் நாராயண ஐயா ஆத்மா சாந்தி அடைய அருணாசலேஸ்வரர் கருணை தெரியட்டும். அவங்க குடும்பத்தினர் உடல் நலமும் மனவளமும் பொருள் வளமும் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாட்டி என்ன பாட்டி பண்ணீங்கிற? வெல்கம் பண்ணிங்கிற எல்லாரையும் சொன்னது உண்டவங்கள படுத்துருந்தீங்க. ஆமாம், முட்டையில் தெரியல, காதில் விழல. அம்மா கூப்பிட்டேன். அம்மா பூஜை பண்ணிட்டு என்ன அம்மா கூப்பிட்டு உங்கள பெரியம்மான்னு கூப்பிடணுமா? தெரியல, இது கூப்பிட்டாரு. பாருங்க. சாப்பிட்டியா பாட்டி? நான் சாப்பிட்டேன்டா. என்ன சாப்பிட்டா? அங்கே தான் சாப்பிட்டேன். அதான் என்ன சாப்பிட்டா? சாதம்,
சாம்பார், சாம்பார், ரசம், ரசம், இந்த பீட்ரூட்டு, பீட்ரூட்டு. பாயசம் குடிச்சியா இல்லையா? பாயசம் இன்னும் குடிக்கல. குடிக்கலாம் இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன் உட்கார்றியா? வேண்டாம். ஏன் அப்புறம் உட்காந்து இப்போ பரிமாறுறியா அப்ப? ஏய் நீங்க 2 பேர் வந்தீங்களா மதுரைக்கு? நாம தான் போனோமா? இதை என்ன விட்டு போயிட்டியா? விட்டு ஏன் நீ வர வேண்டியது தானே? நீ கூப்பிட வேண்டியது தானே? பூ பண்ணோம், நீ செம்மந்தி, அதனால உன்னை பூ பண்ணோம். நீயா தான் சரி அங்கே உக்காந்துக்கிட்டான்னா. உட்காந்துக்க. நான் உன்னை அப்பயே உட்காரதான் சொன்னேன், நீ தான் நிற்கிறேன்னு. சரி எங்கே உட்காந்துக்கணும்? இங்கே உட்காந்துக்குவா. சரி பகவானே ஆண்டவனே முருகா பால். போயிட்டு வாங்க. ஆமா டேய் அடுப்பு கொடுத்துருக்க, அடுப்பு நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? நீ பாகம் உண்டாரா? நல்ல சப்பாத்தி. அவங்க வெள்ளைக்காரங்க, அவங்க கிட்ட போய் தெலுங்குல பேசினுக்கிற பாட்டி. இல்ல நல்லா இருக்கா? ஆமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். அப்பா அப்பா. இவங்க உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 90. வாட் இஸ் ஏஜ் மேம்? 90. இவங்களுக்கு 90. உண்மையா சொல்ற? உனக்கு 90 தானே? ஆமா. இது ஏஜ் 90. சேம். பாத்தியா அவங்க எப்படி இருக்கிறாங்க? 90 வயசு நீ பாட்டி, ஆனா அவங்க பாட்டி மாதிரி இருக்கிறாங்க. பாட்டி உண்மையிலேயே அவங்களுக்கு 90 வயசு. ஆமா நான் பொய்யெல்லாம் சொல்லல. நீ சொல்லல, அவங்களும் போய் சொல்லல. ஏடம்டாரு. ஐயோ இங்கிலீஷ் அவங்க தமிழ் தெரியாது, கொஞ்சம் தெலுங்குல பேசுறாங்க அவங்க. சரி நல்லா இருக்கணும். எனக்கு தெலுங்கு రాదు. తెలుగు రాదు. అది తమిళ నేను చదివిచ్చినా, తమిళ మాట్లాడుతున్నా, తెలుగు రాదు. బాగా ఉండవా? అట్టనా బాగా నన్నా இருக்கியா? நல்ல கீரை. அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு என்ன அப்பப்ப என்ன கேக்குறாரு பாட்டி, எனக்கு தெலுங்கு கத்துக்கோன்றாரு. ஓசிலே சொல்லி கொடுத்தல. சோசியில சொல்லி கொடுத்தாரா? எனக்கு சொல்லி கொடுக்கல. பெரிய அதிசயமாக்கும். இன்னைக்கு சொல்லி கொடு பார்க்கலாம். என்ன எல்லாம் நீ சொல்லி கொடு பார்க்கலாம். எல்லாம் முடியும். எல்லாம் கேட்டால் இந்த திட்டியான்னு பேப்பாரு. ஒன்னு சொல்லல. எங்க உட்காந்துக்கிறேன். வாங்க போயிட்டு போங்க. ரவிகள் வா சாமி போயிட்டு நான் வரேன். அப்படி வரேன். இல்ல பரவாயில்ல. என்னடா எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு. யார் அவர் தெரியுமா? சேலத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்களா? சேலமா மேடம் இங்க உட்காருங்க. எங்க போறீங்க? போல சேலம் போகலாமா? சேலம்மா நம்ம வீட்டுக்கு எதுல போகுது? ட்ரெயினுக்கு போகலாம், பஸ்ஸுக்கு போகலாம். கப்பல்ல போங்க. போதும் இங்க இருந்து கப்பல். அப்புறம் நாங்கள் நம்ம காட்டிலேயே சரி நம்ம காட்டிலே பொச்சிடறேன்றியா பாட்டிய? ஏன் சாமி நல்லா இருக்கிற பாட்டி இட்டும் போய் நம்ம காட்டிலே பொச்சிடறாரு பாரு. உனக்கு என்ன அதுக்குள்ள எவ்வளவு அவசரம் பாரு பாட்டிய. கூப்பிட்டாதான் அதுக்குள்ளே நம்ம காட்டிலே பொச்சிடறேன்ற நீ என்ன? ஏ தாத்தா நைனா ஆயான்றீ. பழுக்குது நாளைக்கா கிளீன் பண்ணுங்கம்மா. பழைய ஊக்கத்தில் பட்டி ஓடுது. ஏன் பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிற? அவெல்லாம் வரப்போது அவ்வளோ இல்லையா? எல்லாருமே வருவாங்க. நீ உட்காரு. அங்க கிளீன் பண்ணல. என்ன தப்புதான் அத நீ கிளீன் பண்ணல. அவங்களுக்கு கால் வலிக்குது பாவம். கால் படிக்கிறது. ஓட்டு போட்டுருங்க. போங்க வாங்க உள்ள போங்க. வாங்க உள்ள போங்க. இப்படி உட்காருங்க. மங்களா தேவியே சிங்கார ஜெகமாக வந்த தாயே சாதுக்கு தெலுங்கு பேசுவோம். என்ன எப்படி கேட்கணும்னு பாட்டியே கற்றுக்க மாட்டேன்ற. இவர் பேர் என்ன தெரியுமா? பாதுஷா. எப்பயா சொல்லியிருக்க? ஆமா ஏன் சொல்லு பாதுஷா. பாதுஷா எப்பவுமே பாதுஷா கொடுங்கன்னு கேட்பாரு. செவனேன்னு இருந்தா நீ చెప్పేది అర్థం కాలేదా? దానికి అర్థం వద్దు, మనం పొట్టు సీక్రెట్. நான் செவனேன்னு கிடந்தா எங்கள் ஊரில் அப்போ பவிஷா சத்து பழக்கம். நீ செவனேன்னு கிடந்த எப்படி இருக்க? இதெல்லாம் போட்டு அப்படி செவன் தானே? செவமா
நல்லா இருக்கு. சாப்பிட்டேன் நல்லா கீது ரைட்டு பழசை தின்னு நாட்டு கெட்டு போச்சா நீங்கள் வந்து ஒரு நாள் வாங்கி கொடுத்தாரா திரும்பி சொல்லுறா அப்படி விட்டு வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு ஆமா சும்மா வாங்கி கொடுத்துட்டே இப்போ இருப்பேன். காசு கொடுத்து வாங்குவாங்களா சும்மா வாங்காதா என்ன நீ பாரு அந்தம்மா அப்படியே ராவடி பண்ணுது எல்லாம் ஏமாத்துறாங்க நம்ம அவங்க வீட்டுக்காருக்கு பாயாசம் தான் போய் சேர்ந்தேன். பார்த்தா குத்தானா நீ பாரு ஐயோ வயசானவங்களை கண்டாவே இவர் எல்லாத்துக்கும் உள்ள கொஞ்சம் டவுன் ஆயிடுது பட்டு புடவையடி. நானே 200 ரூபாய் புடவை பாட்டி பட்டு புடவைலாம் இல்ல பார்த்தாலே தெரியாது. இங்கே கேளம்மா வீடு அடுக்கு வீடு அடுக்கு நெச்சப்பேது அதுக்கேண்ணா பாரி ஏன் முடிச்சாரு பட்டு சேரல் எதுனாரு தீசி ஒழிச்சிருந்தானே ஏமி உண்டாண்ணா. பட்டு சேரல் ஆமா தீசி ஒழிச்சிருந்தானேண்ணா அது வச்சு சாதா செய்கிறேன் 200 பைசா நெச்சிச்சு அந்த முத்தமும் அண்ணா டே தெரியுமா முத்தமும் நகர்ந்த சொல்ல தெரியுதா? பிரதேச நகர் தெரியுமா அங்கதான் தறி நெய்வா. எப்படி முத்தமும் நகர் தறி எப்படி நெய்வாங்க? டொக்கு 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 இல்ல பாட்டி காமிக்கும். போட்டு இல்லை டான்ஸ் ஆடுறியா நல்லா இருக்கு புரியாது சிலதெல்லாம் ஞாபகம் இருக்கு அண்ணா. ஆனா என் பேர் தான் ஞாபகம் இருக்காது. என் பேர் என்ன? பாலாஜியா? டோக்கரார் பேர் பாலாஜி. இவர் பேர் தான் பாலாஜி. சரி சரி போனா உன் பேர் என்ன மறந்து போயிட்டேன்டா அண்ணா. அதுக்குதான் சொல்றது 4 பாதுசா வாங்கி சாப்பிடு ஞாபகம் இருக்குன்ட்டு கேட்டா தானே என் பேச்சா என்னடா அண்ணா? தெரியாது, எனக்கு பேர் வைக்கல. அதெல்லாம் போ அதெல்லாம் வைக்காதெல்லாம் இருக்கு வச்சாங்க எனக்கு வைக்கல பேரு. அதெல்லாம் வைக்காதெல்லாம் இருக்க மாட்டாங்க. வைக்கிற பேர் எனக்கு சரியில்லை லேட்டஸ்டாக பேர் வச்சுக்கிறேன்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு மகாபாரதம் தருமன் தர்மர் தர்மர் ஓ அந்த கரெக்ட் சாமி தர்மம் பண்ணிட்டே இருக்கான். ஏன் வாங்கி தரணும் பாதுஷா அதுவும் செய்ய மாட்டேன் தர்மம் பண்ணுறீங்க தர்மர். ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்கும் தர்மர்லாம் பெரியவங்க. தானம் தர்மம் பண்ணுறீங்க அது இல்லை சாமி தானம் தர்மம் பண்ணுறதில்ல இப்போ அன்னதானம் பண்ணுறீங்களா அது பெருசு இல்லையா வீட்டிலே பயங்கரமாக அது அன்னதானம் ஆமா, ஆமா. சாதாரணம் இல்லை பட் பாயசம் கையில ஆக்கி குடிக்கக்கூடாது. பாயத்தோட துடைக்கிறேன் அண்ணா பாயத்தை குடிச்சிட்டு துடைக்கிறேன். வேண்டாமா வேண்டாமா சரி சரி குடி. அண்ணா ஏண்டா நான் சாப்பிட சாப்பிட கை தாண்டா பின்ன அழுக்கு இருக்கும்ல பிசு பிசுன்னு இருக்குல்ல கையை அப்படியே தப்பி குடி. அதான் அழுக்கெல்லாம் இருக்காது. கத்தால குளிச்சுட்டு தான் இல்லையே. குளிச்சா கூட நீங்க சுத்தமத்தமா இருக்க மாட்டீங்களா? சுத்தமத்தமா இருப்பீங்கல்ல, அப்புறம் குளிக்கிறதுல போய் இருந்து சாப்பிட்றது கை சாப்பிடலாமா? சரிடா அண்ணா நாளைக்கு ஸ்பூன் வாங்கி கொடுத்துருவோம் அது கப்பு பத்திரம் கையை விட்டு குடிக்கிற கப்புல தூக்கி குடிக்கிற. உள்ள கொண்டு வருது போயிட்டு வரமா?
உட்காந்து சொல்றியா? உட்காந்துக்கேன், அதனால என்ன? ஆ. என்ன சொன்னார் கோபாலன் தாத்தா வந்தாரா கனவுல? வரலையே. என்ன சொல்ற? வரலடா. நேற்று வரேன்னு சொல்லியிருந்தாரு. சொன்னாரா? ஆ. வரல. ஆ. அந்த கோபாலனோடு நான் ஆடுவேன, ஆசை மறப்பேன. கோபால்னா கோபால கிருஷ்ணனா? இந்த கோபால கிருஷ்ணன். கோபால கிருஷ்ணன் பாடலீச தேவஸ்தானம் பிரஜாரகர். ஓகே, அதெல்லாம் புரியுது. கோபால கிருஷ்ணனா கோபால. நீ எங்க ஐச்சன் போற? நீ உன்னை ஐச்சின் போயினே இருப்பாங்க. எனக்கு வேற வேலை இல்லை. உனக்கு உங்க ஐச்சின் போறதா எனக்கு வேலை. ஐச்சன் போறன்னு சொன்னீங்கல்ல. ஐச்சின் போயினே இருக்கிறேன். நான் என்ன பண்றேன், காலையில 6 மணி கார்ல ஏறி உட்காந்துக்கோ. உனக்காக வாடகை கார் வச்சுக்கிறேன். எங்கெங்க ஐசின் போகணுமோ ஐச்சின் போறேன். சரி போலாமா? சரி. காத்தால நாளைக்கு. ஓ, நீ கன்ஃபார்மே பண்ணிட்டியா? பார்க்கலாம். இல்லைன்னா நாளைக்கு காத்தால. நேக்கு என்ன வேலை இல்லை நினைச்சுக்கிறியா பாட்டி? நீ செல்லண்டா, நீங்க தங்கம் நீ. ஐயோ, சரி பாட்டி, உன்னை கூட்டும் போறேன். இதுக்காகவே கூட்டும் போறேன். ஐஸ் வச்சிட்டல? ஆமாண்டா அண்ணா. சாமிலாம் வருமா உனக்கு? அப்போ வரும். எப்ப மதுரையில் வந்துச்சு சாமி? வந்துதாவா? வானத்தே வாங்கிட்ட பாட்டி. நீ கத்தனை கத்துக்க உன்னை ஏதோ பாட்டியை கத்தின்னு போறாங்க பொழுது, கையை பிடிச்சி இழுத்து போறாங்க பொழுது அப்படின்னு அந்த பக்கம் ஏரியால இருக்கிறப்ப அந்த வயல் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்த பார்வை இருக்குது பாத்தியா? கொஞ்ச நேரத்துல எனக்கு அசிங்கமாயி போச்சு. கத்துன்னு கத்துற. இல்ல அசிங்கமா இல்லடா அண்ணா, அது வர்றது அந்த மாதிரி. நான் என்ன பண்ண, ஏய் அந்த இது தெரியுமா உனக்கு? பர்ஜார் பால் நெய். சரியே, நீ எப்படி கத்தன தெரியுமா? மதுரையில அவ்வளவு பேர் நடந்து போயினுக்கிறோம் கோபுர வாசல்ல. ஊன் கத்துனியா? நான் வேற தெரியாம கையை பிடிச்சிருந்தனா, காட்டி கையை பிடிச்சிக்கிறான் பொழுதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார், நீ கத்தனது. இந்த பார், போலாம் போதும். சாமி வந்துருச்சு, வா. மீனாட்சி அம்மா வந்துட்டாங்க, வா. மீனாட்சி அம்மா வந்துட்டாங்க, வா. அது என்னமோ அப்படி ஆவேசம் அந்த மாதிரி உடம்பெல்லாம் அருள் வந்துச்சு. உடம்பெல்லாம் ஒரே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு தெரியுமா? பாட்டிக்கும் போனோம். மதுரை சாமி எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட பிறகு பாட்டி அப்படியே நண்பர் ரொம்ப சந்தோஷமா பாட்டி சாமி பார்த்தது நம்ம இந்த மாதிரி பாட்டி பண்ணது. இந்த மாதிரி கத்தனை ஃபுல்லா கத்துச்சு. இந்த பக்கம் பின்னாடி ஏகே பாட்டி செல் வச்சு போலீஸ்காரன் நின்னுங்கிறானுங்க அந்த வாசல்ல, கோபுர வாசல்ல. இந்த பக்கம் ஏகே பாட்டி செல் வச்சுக்கின்னு இந்த பக்கம் நிறைய பேர் வராங்க போறாங்க. ஏகப்பட்ட பக்தர்கள் வராங்க. போலீஸ் நிறைய காவல் இருக்குது. இந்த கையை வேற பிடிச்சிட்டு வந்துக்கிறேன். டேன்னு கத்தனா நினைப்பாங்க. இது போட்டுக்கிறது கவரிங் கம்பல் கடத்தல் எப்படி நினைப்பாங்க? கொஞ்சம் நேரத்துல என்ன பிரளயம் பண்ணிடுச்சு போல அந்த இடத்துல. சரி சரி வா பாட்டி வா அப்படின்னா என்ன கவலை கிடையாது, எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது மேடம் சொல்றது. மேடம் இது நீங்க முழுசா பாருங்க மேடம், நீங்க என்னென்ன பண்ணீங்க. கவலையே பட மாட்டேன் நானு. பாரு சாமி வந்துச்சு அவனுக்கு. ஆமா ஆமா, எப்பயுமே வரும். யாரு வந்தது? கேக்குதா? மறுபடியும் சும்மா வந்துருவாங்க. மீனாட்சி அம்மன் இறங்கிச்சா பாட்டி? இந்த கை வேற பிடிச்சிங்கிறனா பக்கத்துல இருந்தா என்ன பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க? ஐயோ கம்பல் எதவன நேட்டம் உனக்கு உதவிடும், எனக்குதான் உதவிடும். யார ஒன்னா நீ கத்துன கத்துக்கு பின்ன டப்பு டப்பு வந்து ஏன்டா பாட்டிக்கிட்டு இருந்து பணமோ நகையும் வந்து கொள்ளடிச்சுட்டு இட்டும் போறாங்க பாட்டி, அதனாலதான் கத்துது. நீ கத்துன கத்து எப்படி இருந்துச்சு? யாரும் அப்படித்தானே நினைப்பாங்க. அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. யாரும் நினைக்க மாட்டாங்களா? சரி நினைச்சவன் நினைச்சுட்டே கிடைக்கும். நீ என்ன பண்ணுவ? 5 நிமிஷம் ஒண்ணு இல்ல, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்ற பேரையே மறந்துச்சு. என் பேரு நான் பாட்டின்னு கேட்டது வரைக்கும் 15 நாளா பேர் சொல்லிங்கிறேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன பேரே மறந்துச்சு. தம்பி தான் பாட்டி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னா சரி பாட்டியை பேர் சொல்லுப்பா பாப்போம் அப்படின்னா இவன் பேரா கண்ண
அப்படின்னுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி உதைப்பானுங்க. என்ன அதெல்லாம் சரி சரி, இவ்வளவு நாளா என் பேர் சொல்லிங்கிறல்ல, என் பேர் சொல்லு. தெரியல அண்ணா. தெரியல. இதே வார்த்தை அங்க போலீஸ்காரங்கிட்ட சொல்லியிருந்தா யார் இந்த பாட்டி எனக்கு தெரிஞ்ச பாட்டி தாங்கன்னா இவன் தெரிலங்க எனக்குன்னு சொல்லுவியா? சொல்லியிருப்ப, கண்டிப்பா சொல்லியிருப்ப. என்ன சரி, நீ கத்துற, ஒரு போலீஸ்காரங்க 4 பேர் வந்து கேக்குறாங்க, ஏன்டா பாட்டி யார் என்ன இது பண்றேன்னு. எனக்கு தெரிஞ்ச பாட்டி தாங்க, ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க நான் சொல்றேன்னு வச்சுக்க. நீ வந்து என் பேர் என்னன்னு கேக்குறாங்க போலீஸ்காரங்க, என்ன சொல்லுவேன்? எங்க தம்பி, என் புள்ள அப்படி சொல்லுவேன். கண்ணன் கண்ணன் கண்ணன். திருடன் திருடன் திருடனா? திருடன் திருடன்னா என்ன? இருங்க ஐயா, ஒரு போலீஸ்காரன் வந்து கேட்டா திருடன் திருடன் சொல்லுவியா? எதுக்கு திருடன் சொல்லுவ? வெண்ண திருடன். வெண்ண திருடன். எப்ப அடியெல்லாம் வாங்கிட்ட பிறகு நான் வெண்ண திருடன் தானே சொன்னேன் இவனை கண்ணன். ஆனா உன்னை நம்பி இட்டு மூலம் பாரு நானு. திருடன் என்ன அர்த்தம்? வெண்ண திருடி தீராத விளையாட்டு பிள்ளை. நீ இப்படி நினைச்சுன்னு சொல்ற. கண்ணன் இந்த கம்பல் இது கவரிங்கிறது தெரியுமா? நீ கத்தனை கத்துக்கு வந்து என்ன கேட்டுருந்தாங்க என்ன பண்ணிருப்பான்? ஆமா, உன்ன என்னது கேட்கறான். சரி, நீ தெரியாம பாட்டி நீ கத்திட்ட. என்னப்பா என்னப்பா பாட்டி என்னப்பா பண்ற அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பாட்டி எங்க பாட்டி தாங்க சாமி வந்துச்சுங்கன்னு சொல்றேன். நீ என்ன சொல்லுவ? அவன் எங்க தம்பி, எங்க பையன், எங்க மாமா பையன் அது சொல்லுவேன். மாமா பையன்? நான் உனக்கு மாமா பையன். தம்பி, மாமா பையன், தம்பி. கண்ணா நீ இருக்கிற பாரு, இன்னும் மடியில பூனை வச்சுங்கிற கணக்கு தான். பூனை மடியில கட்டின பூனை கணக்கு தான் நீ. ஆமா சரியே. இங்க வா. இவ ரொம்ப நாளா தெரியல உனக்கு? தெரியுமா? அதான் தெரியுமா? இவள தெரியுமா? தெரியும் தெரியும். யாரு இவ? அங்கதானே அங்க அந்த இது இருக்கே. எது இருக்கு? இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதான் அங்க. எப்படி தெரியும் இவங்கள? அதான் அங்க உட்காந்து இருந்தேன். எங்க இந்த பக்கம் சரி விடு, நான் என்ன கேக்குறேன், அங்க உட்கார்ந்து இந்த இடம் விட்டுருப்பாட்டி. அப்போ இங்க வந்து அங்க வந்து என்கிட்ட வா பாட்டி என்ன உனக்கு அப்படின்னு அவளா கேட்கல. 50 ரூபாய் கொடுத்தா. சரி, அது மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்குது கஜினி படம் மாதிரி. நான் கேக்குறேன், அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லையா? கொடுப்பா. சரி, அதுக்கப்புறம் இவளு எப்படி அதுக்கப்புறம் இவ யாரு தெரியுமா? ஞாபகம் தான் இல்லையா? என்ன ஞாபகம் இருக்கு? வாத்துல நிறைய சாமி, பசங்க 2 இல்ல, பசங்க 2 சாமி. என்ன சாமிங்கிற? சரி, அதெல்லாம் ஞாபகம் இது. ஆமா. இவ்வளவு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். யாரு? இந்த அம்மா எங்க சொந்தக்காரங்க. பேரு அததான் நானு. பேர் சொல்லு. பேர் என்னமோ ராக்காயி ராக்காயி. பேரு பேரு பேர் என்னக்கா? நீ தெரியும். சொந்தக்காரங்க என்ன பேர் தெரியாதா? மறந்துட்டாக்கா. வந்துடு. சரி, இப்படியே வந்து ஒண்ணு கூட ஞாபகம் இல்லாம நீ வாழறியே உனக்கு என்ன பண்றது? வாழறியன்னா நான் கேட்கலீங்க பாட்டி. நீ ஏன் அதுக்குள்ள அங்க என்ன பண்றது? உன்னை நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி, சாமி வருமா உனக்கு? இப்ப வர சொல்லு பாப்பா அந்த சில்லியம்மாவை. எங்க வரலையா? ஏன் வரல? மஞ்சள் பூசிட்டு வர காலில் தாண்டா நான் பூச்சிக்கணும். மூஞ்சில ஏன் ஆத்துக்கார போய் சேர்ந்தாரா? மேலே போயிட்டாரு. அதனால மஞ்சளே பூச இறங்கி கூடாத. பெறல்றது பெறல்ட்டோம். Arunachala
ಶಿರಯ ಅಮೃತವೆಂತು ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಪರಿತ ಪುನೆಯೇ ನಿನಗೆ ಅರುಣಾಚಲ ನೀರು ಮಂದಲಿ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅಹಂ ತುಹಂ ದೀರ್ಘಂ ಅಹದುಹೈ ಶಿರಯ ಅಮೃತವೆಂತು ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ನಿನ್ನ ಅಹಮೇ ನಿನ್ನ ಕವಲವತೆ ಅರುಣಾಚಲ ಅழகு சுந்தரம் போல அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அகம் துகம் தீர்க்கும் அகதுகை சிரய அமர்வித்தவென்று அருணாச்சல அருணாச்சல